ஹாய் ஒருவன். ஸோ ஒரு புது பிளானோட தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. பொங்கல் லீவில் கூட விளையாண்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் அவேர்னஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த புது பிளானோட வந்திருக்கேன். என்ன பிளான்னா ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் ரொம்ப முக்கியம், 45 நாள் தான் இருக்குது இன்னும். நீங்கள் நல்லா கணக்கு வச்சு பாருங்கள். 45 டேஸ் கூட சரியாக இருக்காது நம்ம படிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு நாளுமே ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஸ்கூலுக்கு நீங்கள் டெய்லி போக வேண்டியதாக இருக்குது, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் போக நமக்கு ஒரு கையில் ஒரு 20 நாள் கூட சரியாக இல்லை படிக்கிறதுக்கு சொன்னேன். ஸோ அதனால் இப்போவே படிக்கிற ஆரம்பிச்சு. மெயின்லி 11th and 12th மார்ச் 3 எக்ஸாமுங்கனால கட்டாயமாக நீங்கள் ஆரம்பிச்சிருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மார்க்கும் தள்ளி போகும். பார்த்துக்கோங்க, இதுதான் உண்மை. நான் இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ண விரும்பல. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். 10th 11th 12th நியூ பிளான், 45 டேஸ் பிளான். ஒரு 550+ எடுக்கணும்னா முடியுமா அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th முடியும். 10th நான் ஷுவராக சொல்கிறேன். ஒரு 450 மார்க் 10th அடிக்கணும் அப்படின்னா அது முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மார்ச் 28 தான் எக்ஸாமு. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்தே ட்ராவல் பண்ணாங்கன்னா ஒரு 75 டேஸுக்கு மேலேயே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனையே இங்கே 11th 12th தான். அதுவும் சயின்ஸ் குரூப் பசங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து இது ஓவரால் சொல்கிறேன். 10th 11th சொல்கிறேன். டெய்லி நீங்கள் 1.5 hours மேக்ஸ் போட்டு பாருங்கள். 1.5 hours பத்தாது. பட் நமக்கு இருக்க சினாரியாலையும் க்ரைட்டீரியாலையும் நமக்கு இருக்க டைம்லையும் இதுதான் பண்ணணும். ஸ்கூல் இருந்ததுன்னா, இஃப் லீவாக இருந்ததுன்னா, ஸ்கூல் லீவாக இருந்தால் 2.5 மணி நேரம் மேக்ஸ் டெய்லியும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. 10th 11th 12th ஸ்டடி 1 மார்க்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட். இதுதான் புது பிளான். நீங்கள் 1 மார்க்கை கண்டிப்பாக கை கொடுக்கும். தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே 1 மார்க் வந்து 8 to 9 டெய்லியுமே நீங்கள் வந்து நைட்டு 1 hour நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் எப்போ இருந்தாலும், லீவ் இருந்தாலும் சரி, லீவ் இல்லைனாலும் சரி, எப்போ இருந்தாலும் இந்த 1 hour வந்து 1 மார்க் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் எடுத்து படிங்க. 10th 11th 12th ஓகேவா? இது வந்து பொதுவான பிளான். இப்போது வாங்க 10th வாங்க. ஈவினிங் வந்து எப்போவுமே மேக்ஸ் போடுற மாதிரி பாருங்கள். ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு. மார்னிங் மட்டும் சோஷியல் அல்லது சயின்ஸுன்னு ஏன் போட்டிருக்கேன்னா, ஒரு நாள் சோஷியல் படித்தா இன்னொரு நாள் சயின்ஸ் படிங்க. ஒரு நாள் சோஷியல், ஏன்னா 2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை படிக்க முடியும். அதனால் ஒரு நாள் சோஷியல் படித்தா இன்னொரு நாள் சயின்ஸ் படிங்க. இஃப் லீவாக இருந்ததுன்னா 2.5 மணி நேரம் மேக்ஸு, சயின்ஸ் 2 மணி நேரம், சோஷியல் 2 மணி நேரம். அப்படி நம்ம ஒரு 630 ஹவர்ஸுங்கிறது நான் வந்து கம்மியாக எழுதியிருக்கேன். 8 ஹவர்ஸாவது நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 8 ஹவர்ஸ்ன்னு எடுக்கும்போது அந்த 1 மார்க்ஸு அப்புறம் இந்த படித்ததே ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல் லீவ் எடுத்தாலும் படிப்பீங்களா, அவங்களுக்காக அந்த லீவ் எடுக்கிறத பற்றி சொன்னேன். ஈவினிங் வந்து மேக்ஸ் 11th 12th ஈவினிங் வந்து மேக்ஸு, ஈவினிங் ஷெட்யூல் ஃபுல்லாக மேக்ஸ். இனிமேல் மார்னிங் வந்து 4:30 எந்திரிக்கணும். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 7:15 மணி படிக்கணும். கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ். இப்போ மண்டே ஃபிசிக்ஸ்னால் டியூஸ்டே கெமிஸ்ட்ரி, அப்புறம் டியூஸ்டே கெமிஸ்ட்ரினா வெனஸ்டே வந்து ஃபிசிக்ஸு. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து காலையில் மாற்றிக்கணும். இஃப் லீவாக இருந்ததுன்னா டெய்லி மேக்ஸ் போடணும். 3 மணி நேரம் போடணும். சரிங்களா? 2 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, 2 மணி நேரம் ஃபிசிக்ஸு. அப்படி ஒரு 7 மணி நேரம் போகுது. 8 மணி நேரம் ஷெடியூலாவது நீங்கள் வந்து லீவில் படிக்கணும். அதில் 1 மார்க் வந்து 1 hour. நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே, 1 மார்க் வந்து 8 to 9 மஸ்ட்டு நீங்கள் படித்து தான் ஆகணும் டெய்லியும். லீவாக இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சுக்கோங்க. பட் 8 to 9 கரெக்டாக இருக்கும். 1 மார்க் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது 6 சப்ஜெக்ட்டுமே சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழ் படித்த ஒரு நாள், இன்னொரு நாள் மேக்ஸுக்கு படி. மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் படிச்சிட்டியா, அடுத்த நாள் ஃபிசிக்ஸில் 2 யூனிட் படி. அந்த மாதிரி 1 மார்க் வந்து எல்லா லெசன்லேயுமே படி, இல்லைன்னா கஷ்டமாயிரும். சரிங்களா? ஸோ அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும். 10th 11th 12th மேக்ஸ் மெகா டெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதை பற்றின வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். ஸோ அதுக்கு ஓகேனா சொல்லுங்கள். எப்போ டெஸ்ட்டுங்கிறத சொல்கிறேன். 3 டெஸ்ட் இருக்குது. மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3, 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. ஸோ அது எழுதுகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எழுதுகிற மாதிரி ஐடியா இருக்கான்னு. எழுதுகிற மாதிரி ஐடியா இருந்தால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை லான்ச் பண்ணுவோம். டெஸ்ட் எப்படி எழுதணும், என்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸில் எழுதணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எப்படி படிக்கிறோம் எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து கொடுத்த ஷெடியூலை, மாற்றப்பட்ட ஷெடியூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க. டெய்லியுமே நம்ம நினச்சதை சாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இல்லைனா நம்ம அடுத்த 45 நாளுங்கிறது ஒன்றுமே கிடையாது, இப்படிங்கிறக்குள்ளே போயிடும். பெருசாக நம்மக்கிட்ட எதுவுமே கையில் இல்லை. நம்மளுடைய திறமை மட்டும் நம்பி படிங்க. ஓகேவா?
நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதை மட்டும் நம்பி படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.